ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. இன்னும் ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் வலைவீசி தேடப்படுவாரா அப்படின்ற செய்தி நாளைய மறுநாள் பரபரப்பாக பேசப்படும். என்ன காரணம் அப்படின்னா, ராவணா வலைகளில் தான் முதலாக ஒரு நிகழ்ச்சியில் திருசக்தியார் அவர்கள் பேசும்போது இந்த நிகழ்ச்சியை பஞ்சாயத்து கூட்டுறவு நிகழ்ச்சியில் தான் முதல்ல வெளியிட்டிருந்தோம். அது கடந்த வாரம் போட்டிருந்தோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்களுக்கு திமுக வலைவீசி கொண்டிருக்கிறது, தமாக எம்எல்ஏக்களுக்கு விலை பேசப்படுகிறது அப்படின்னு பேசி போட்டிருந்தோம். உண்மையில அன்னைக்கு தேதிக்கு இது பேசு பொருளாக இல்லை. இப்படி ஒரு அசைன்மெண்ட் இருக்குது திமுகக்குள்ள, இந்த அசைன்மெண்ட்ல சில பேர் செய்கிறாங்க அப்படின்றது இல்லை. இந்த பக்கத்தில் தாவேக்க தான் மற்ற கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது பரபரப்பாக செய்தி. இந்த நிலையில தான் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏவா வேலு சுற்றி ரெய்டு, தமிழ்நாடு விஜிலன்ஸ் போலீஸ் ரெய்டு எடுக்குது. என்ன காரணம்னு தோன்றப்ப தான் அவர் தரப்பில் பலருக்கும் விலை பேசப்பட்ட அந்த ரகசிய தகவல் தெரிஞ்சு அதுக்கு முன்கூட்டியே அவர் இந்த வழக்கில் கைது பண்ணுறாங்க. ஏற்கனவே நடந்த ஒரு ஊழல் முறைகேடு வழக்கு எடுத்துக்கிட்டு உள்ளே போய் நுழைஞ்சிருக்காங்க, கைது பண்ணுறாங்க. இப்போ அவருக்கு சம்மன் போயிருக்கு, அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையில் இருக்கிறார், அதெல்லாம் வேறு. அதை பேசு பொருளாக இருக்கும்போது திடீர்னு இன்னொரு செய்தி வெளியே வருது. இந்த ஐபிடிஎஸ் செய்தி கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிற தம்பி திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஒரு 7 பேர் சேர்ந்து செந்தில் பாலாஜி அவருடைய உடன் இருப்பவர்கள், கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவங்க தம்பி அசோக்குமார் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் ஒரு டீமாக சேர்ந்து பலருக்கும் விலை பேசியிருக்கிறாங்க. அதில் இளையராஜா என்ற தாவேகா எம்எல்ஏ புகார் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட இந்த மாதிரி விலை பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதை ஒட்டி வழக்கு பதிவு செய்து திருவல்லிக்கேணி போலீஸு 8 பேரை கைது செய்து அசோக்குமாருக்கும் தம்பி செந்தில் பாலாஜிக்கும் சம்மன். அவர் தலைமறைவாகியிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன, இன்னைக்கு செந்தில் பாலாஜி நேரில் விசாரணைக்கு வந்திருக்கணும், அவரோட தம்பியும் வரல. என்ன நடக்குதுன்றது அடுத்த கட்ட பரபரப்பு, அதை பார்க்கலாம். இதெல்லாம் அடங்கிறதுக்குள்ளாகவே இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதி விஜி சரவணன் தாவேகா எம்எல்ஏ அவரை ஏற்கனவே அவரை பற்றியான ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருந்தது. யாரெல்லாம் தாவேகாவில் இருந்து ஒரு அதிருப்தியாக இருக்கிறாங்க, தனக்கு மந்திரி பதவி கிடைக்கல, முக்கியத்துவம் கிடைக்கல, தன்னை விட புதுசாக வந்தவனுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க, கட்சிக்குள்ளாகவே ரசிகர் மன்றத்துக்குள்ளாகவே இருந்து வளர்ந்து வந்த நமக்கெல்லாம் இல்லையே அப்படின்ற ஆதங்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ற பட்டியலில் அவர் பேரும் பேசப்பட்டது. அப்போ அது என்னவோ தெரியல, கடந்த வாரம் முழுக்க அது பேசு பொருளாக இருந்தது. இவரை போல் இன்னும் பல பேர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி இருக்குன்னு அவங்களாவே கதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கேற்ப அவரே அந்த விஜய் சரவணன் அவர்களே ஒரு ஆடியோ, ஆமாம் பேசியது உண்மை, அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் திமுக அமைச்சர், அவர் சொன்னதின் பேரில் அவருடைய ஆட்கள் என்று சொல்லிக்கிட்டு ஒருத்தர் பேசியிருக்கிறார். உங்களுக்கு முத்துராமன் சொல்லிட்டு பேர், அவர் தான் பேசுகிறாரு. உங்களுக்கு இப்படி என்ன அபிப்பிராயம் இருக்குதோ என்ன வேணாலும் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற ஆடியோ இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, எனக்கு 5 கோடி இல்லை, 50 கோடி இல்லை, 500 கோடி கொடுத்தாலும் இல்லை, நான் இப்படியே தாங்க இருப்பேன். ஏன்னா நான் அவருக்காக தான் வந்தேன், அவருக்காக தான் நான் இருப்பேன். இப்படி என்ன நினச்சிட்டிங்கன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு 6-7 பேர் இப்படி எனக்கு இதை பேசிகிட்டு இருக்குங்க, தொடர்ச்சியாக என்கிட்ட பேசுகிறீங்க, இது நல்லதில்லை, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படின்னோடனே எதிர்த்தரப்பில் அந்த முத்துராமன் இல்லை நான் வேறு ஏதாவது செய்துக்கலாமான்றதுக்கு தான் கேட்டேன், நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, உங்களை அந்த எண்ணத்தில் நான் கேட்கல அப்படி இப்படின்னு ஏதோ மழுப்புறாரு. இது நடந்திருக்கிறது. இதை ஒட்டி என்ன செய்தி அப்படின்னாக்கா, நீங்கள் இதை ஒத்துக்கலைனாக்கா நடக்கிறதே வேறு, நீங்கள் ராஜினாமா செய்துட்டு வரல அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னா வழக்கம் போல் இது புனைக்கப்படுகிறது பொய் வழக்காக. பேரம் பேசுனது உண்மை, ஆனால் மிரட்டுனாங்களான்னா அவங்க மிரட்டவே இல்லை, பேரம் நடந்திருக்குது, ஆனால் மிரட்டியதாக சொல்லி வழக்கு அப்படி தானே பதிவு பண்ண முடியும். ஆனால் என்னை மிரட்டினாங்க, நடக்கலை, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொன்னாங்கன்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு வழக்கு இப்போ அது எப்படி இருந்தாலும் பேரம் பேசியிருக்கு. இந்த இடத்துல ஒன்று திமுகவுக்கு சொல்லிக்கணும், வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற குணத்தை கொண்டது தான் கருணாநிதி. அதுக்கான காரணத்தை அலசுவாங்க, அடுத்த தேர்தலில் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழி என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த ஸ்டாலின் அவர்களும் முதல்ல எடுத்தோடனே அதுதான் நானே பொறுப்பேற்கிறேன் இந்த தோல்விக்கு அப்படின்னு பெருந்தன்மையாக சொன்னவர். அதற்கான காரணங்களை கட்சியில் ஒரு பெரிய விவாதமாய்க்க, அரசியல் விவாதமாய்க்க, கருத்து கணிப்புலாம் கேட்டு அதற்கான தீர்வுகளையும் சொல்கிறதுக்கான ஏற்பாடு குழு அமைச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பக்கம் மறைமுகமாக இதுவரை 3 பேர் பேசப்படுது இந்த விடயத்தில். ஏவா வேலு நேரடியாக அந்த விஷயத்துக்குள்ளே ஒன்றும் பேசப்படலை. ஆனால் செந்தில் பாலாஜியும் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வெளிப்படையாக பேர் வந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையில் தான் அடுத்த 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்னு. தாவேகா இதை நம்ம சொல்லியிருந்தோம். தாவேகா சிறுக அதிமுக ஒருத்தர் 2 பேருன்னு இது வரைக்கும் 6 பேர் தான் முக்கிய முனைக்கு வந்திருக்குது, ராஜினாமா செய்துட்டு வந்திருக்கிறார்கள்.
அதே போல் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுக மொத்தமாக பல்காக ஒரு 20 பேரை ராஜினாமா செய்ய வைக்கிறது. வாக்கெடுப்பு நடத்துகிறப்ப கலந்துக்காமல் போனால் இவங்க மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது. அப்போ அடுத்து யார் ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 திமுகவும் ஒன்று சேர முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஸோ கவர்னர் ஆட்சி வரும். இப்படியே போகட்டும், நமக்கு இல்லாதது யாரோ ஒருத்தன் ஆண்டுட்டு போகட்டும், நமக்கு ஒரு கண்ணு தான், எதிரிக்கு 2 கண்ணும் போயிடணும் அப்படின்னு. ஆக இந்த அரசியல் இதுக்குள்ளாக இருக்குது. இது வந்து ஒரு அநாகரிகமான அரசியல், குதிரை பேர அரசியல்ன்றது. அது எந்த கட்சியும் முன்னெடுக்கக்கூடாதுன்றத நமக்கு தாவேக்காவும் அது செய்யக்கூடாது, திமுகவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்துட்டு நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா அதோட பெரிய அவமானம் எதுவும் இல்லை. ஒரு பெரிய பேரம் நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சில பேரை வச்சு நீங்கள் பேசியிருக்கீங்க, யாரெல்லாம் பலகீனமானவர்கள் அப்படின்னு சில பேருக்கு நீங்கள் தொலைபேசி வழியாக புரோக்கர் மூலமாக பேசியிருக்கீங்க. கட்சியிலேருந்தே சில பேரை நீங்கள் திமுகவிலேருந்து சில பேரை பேச வச்சுருக்கீங்கிறதுக்கான ஆடியோ நிறைய வந்து இப்போ காவல்துறை தரப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ விசாரிக்கிற இதுலேருந்து இன்னும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து வெளியே வரும். அது இப்போதைக்கு சில விஷயங்கள் முடிக்கிற வரைக்கும் இருக்குது. ஆதாரங்கள் எங்கே, இதெல்லாம் வந்து பொய் வழக்கு அப்படின்னு திரும்பவும் திமுக சொல்லிக்கிட்டு இருந்ததுன்னா ஒட்டுமொத்த பேசின ஆடியோவும் வெளியில் வரும். நிறைய விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு திமுக மேலே தாவேகா வச்சிருக்குது. கண்மூடித்தனமாக வைக்கல. திமுக செய்த இந்த நாளாந்தர வேலைக்கான எல்லா ஆவணங்களும் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த விசாரணையே வெளியில் வருது. வந்த உடனே கசிஞ்ச உடனே அதுக்கான ஆவணங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கிறது. ஆக திமுக சிலர் மூலமாக செய்திருக்கலான்னு, ஒரு தலைமைக்கு தெரியாத இவர்களெல்லாம் செய்தாங்களா அப்படின்னா கட்சிக்கு கட்டுப்படாத கோஷ்டியா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு சம்பவத்தையும் தலைமையோட பேசிட்டு தான் செய்வாங்க. அப்போ இவர்களெல்லாம் பொறுப்பேற்றுக்குவாங்களா? தலைமைக்கு தெரிந்து தான் நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. தலைமைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் ஒரு கதையை பரப்புவாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த பேரம்ன்ற விஷயம் இப்போ வெளியில் வந்திருக்கிறது. இதற்கு மத்தியில் வந்துட்டு தாவேகாவுக்கும் இன்னொரு விஷயம்னா, தொடர்ச்சியாக அவர்கள் நடந்து கொண்ட அந்த விடயங்கள் குறித்து தாவேகாவினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் 2 வெளிநபர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமி. இது வந்து அரசியல் பதவியேற்பு உறுதிமொழிக்கு எதிராக, சட்டத்துக்கு புறம்பாக விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பேர் உள்ளே வந்து இருந்துட்டு, ஏன்னா ரகசிய காப்பு தான் எடுத்துக்கிறாங்க உறுதிமொழி. தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அந்த அரசு விடயங்களை நானோ பிறரிடத்தில் என் மூலமாகவோ என் மற்ற வழியின் மூலமாக போக நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல 2 வெளிநபர்களை கொண்டு வந்து ஒரு அரசு முக்கிய நிகழ்வுகளை அவங்களை இருக்க வைக்கிறது எந்த விதத்தில் சரியானதுன்னு ஒரே நேரத்தில் திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் சேர்ந்து வந்து கவர்னரை போய் சந்தித்து, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவர்னர்லாம் வேணாம், கவர்னர் ஒரு பொருட்டு இல்லை, கவர்னர் நாட்டுக்கு தேவையில்லை, அது வந்து ஆட்டுக்கு தாடி மாதிரி ஒன்று தேவையில்லாதது நாட்டுக்கு கவர்னர்ன்றது அப்படின்லாம் வசனம் பேசுவோம். ஆனால் எதிர்கட்சியாக வந்துட்டோன்னே நாங்கள் கவர்னர் வீட்டு காலே தான், அந்த கவர்னர் வீட்டு வாசல் இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி, அங்கே போய் 3 வேளை யாகம் நடத்துவோம், பூஜை நடத்துவோம், எது வேணாலும் செய்வோன்ற மாதிரி வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு நீங்கள் கவர்னர் வேணாம் அப்படின்ற கொஸ்டின் நேராக நீதிமன்றத்துக்கு போங்க, கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்குறாங்க, கவர்னர்கிட்ட போய் வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரியானதுன்ற கேள்வி அங்கேயும் வருது. இது வந்து ஒரு சம்பிரதாய நடவடிக்கை. முதல்ல ஆளுநர்கிட்ட புகார் கொடுப்போம், ஆளுநர் நடவடிக்கை எடுக்க தவறுற பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு போவோம். அதனால் இது வந்து ஒரு நடைமுறை, அரசு நடைமுறை சிக்கல் இருக்குது. அதனால தான் நாங்கள் கவர்னரை பார்த்து மனு கொடுக்குறோன்னு சொன்னாலும் சொல்லலாம், விளக்கம் சொல்லலாம். ஆனால் அது இல்லாமல் புறக்கணிக்கிற நீங்கள் நிரந்தரமாக புறக்கணிச்சுட்டு வேறு சட்ட வழிகளை பார்க்குறது தான் சரியாக இருக்கும். எப்போயுமே ஆளுங்கட்சியாக இருந்தால் கவர்னரை நிராகரிக்கிறதும், எதிர்கட்சி ஆகிட்டால் கவர்னரை தூக்கி மடியில் வச்சுக்கிறதும், கவர்னர் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு அன்றைக்கி மட்டும் சொல்கிறதும் எந்த விதத்தில் சரியானது என்ற கேள்வி அந்த பக்கம் இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் இன்னும் ஓரிரு தினங்களில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சம்மன் போகும். இதில் சம்பந்தப்பட்ட சில பேர் கைது செய்யப்படுவார்கள். இதை விட்டு அடுத்த கட்ட அரசியல் பரபரப்புன்றது இன்னும் சூடு பிடிக்க தொடங்கி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இன்னும் எத்தனை திமுக அமைச்சர்கள் இப்படியான வேலைகளை செய்தார்கள்னு அடுத்தடுத்து வரும் போல இருக்குது. ஒன்றா வெளியில் வந்துட்டுருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் மூலமாக எத்தனை பேருக்கு பேரம் பேசப்பட்டது அப்படின்னு தான் இருக்குது. செந்தில் பாலாஜி மட்டும் 180 கோடி அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இவருடைய பேரம்ன்றது எத்தனை கோடிக்கு எத்தனை பேருக்கு அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் வெளியில் வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.